வாழ்த்துக்களும். யாழ் மண்டல விண்ணலை வழி இணைப்பினில் இணைந்திட்ட சிந்தனை ஆற்றல் மிக்க சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் யாழ் மண்டலத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் நாம் மகிழ்கின்றோம். ஒருவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க கருவியொன்று இருக்குமானால் அது அவரது குடும்பத்தின் அமைதிதான் என்கின்றார் தத்துவஞானி வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். அவர் வழியிலே வந்த எங்கள் முதுநிலை பேராசிரியர் வேத சுப்பையா ஐயா அவர்கள் இன்று எமக்கு குடும்ப அமைதிக்கு ஆன்மீக அறிவு என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனை வழங்கிட எம்மோடு இணைந்திருக்கின்றார். ஐயா அவர்களை ஓர் அறிமுகத்தோடு நாம் அழைத்திடுவோம். ஐயா அவர்கள் யாவருக்கும் அறிமுகமானவரே. இருந்த போதிலும் ஓர் அறிமுகம். உலக சமுதாய சேவா சங்கத்தில் தன்னை 46 வருடங்களுக்கு மேலாக இணைத்து முதுநிலை பேராசிரியராக சிறப்பான தொண்டினை ஆற்றி வரும் முதுநிலை பேராசிரியர் வேதசுப்பையா ஐயா அவர்கள் தமிழ்நாட்டு அரசின் இந்து அறநெறித்துறையில் மண்டல தணிக்கை அலுவலராக பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்றவர். மனவளக்கலையில் முதுகலை பட்டம் பெற்றவர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழுவின் உறுப்பினராக சிறப்பாக தொண்டாற்றி வருகின்ற ஐயா அவர்கள் உள மனநல ஆலோசகராக இலவசமாக சிறப்பான சேவதனை வழங்கியும் வருகின்றார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பற்பல பயிற்சிகளையும் சிந்தனைகளையும் வழங்கி வரும் ஐயா அவர்கள் எங்கள் இலங்கை திருநாட்டுக்கும் பலமுறை வருகை தந்து மனவளக்கலை பயிற்சிகளை சிறப்பாக வழங்கி இருக்கின்றார். இத்தகைய பற்பல சிறப்புகளை எல்லாம் தன்னகத்தே கொண்ட எங்கள் முதுநிலை பேராசிரியர் வேதசுப்பையா ஐயா அவர்களை குடும்ப அமைதிக்கு ஆன்மீக அறிவு என்ற சிறப்பு தலைப்பினில் எமக்கு சிந்தனைதனை வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இலங்கை யாழ் மண்டல தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், அனைத்து நிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும், மனவள கலைஞர்களுக்கும் எனது அன்பு கலந்த அதிகாலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைய அதிகாலை சிறப்பு கூட்டுத்தவ நிகழ்ச்சியிலே நாம் குடும்ப அமைதிக்கு ஆன்மீக அறிவு என்னும் தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். மனிதன் அமைதியாக வாழ்வதற்கே விரும்புகிறார். அமைதினா என்ன? துன்பமில்லாத ஒரு நிலை. அது உடல்ல துன்பம் இருக்கிறது, உடம்புல வலி இருக்குது. உடம்புல வலி இருந்தா அது துன்பம், உடல் வலி, உடல் நோவுன்னு சொல்றோம். அந்த வலியை மனிதன் விரும்பவில்லை, ஒரு விரும்பாத உணர்வு. இது இயல்பு. இப்போ அந்த உடம்புல வலி வந்தா அது என்னன்னு சொல்றோம்? நோயின்னு சொல்றோம். உடல் நோய். அந்த உடல்ல நோயோட வாழ்ந்தா அது துன்பம். அப்ப அங்க அமைதி இல்லை. இப்ப துன்பம் இல்லாத அப்படித்தானே வாழ விரும்புறோம். அதுதானே அமைதி வாழ்வு. அடுத்தது பாருங்க, மனதுல ஒரு வலி, அது மனவேதனைன்னு சொல்றோம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம், மன அழுத்தம்னு சொல்றோம், சொல்றீங்களா? மன துன்பம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன? அது
மனதுக்கு எது துன்பமாக உணரப்படுகிறது? எல்லாரும் வாழ்றோம். நமக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, உடம்புல வலிக்குது, அது துன்பம்னு. ஒண்ணு வேற என்னங்க? மனிதன் வாழ்க்கை எப்படி நடைபெறுகிறதுன்னு பாருங்க. பொருள் உறவு, மக்கள் உறவு. மனித வாழ்க்கைக்கு பொருள் வேணும். உயிர் வாழ்வதற்கும், இந்த உடம்புல உயிர் வாழ்வதற்கு பொருட்களை பயன்படுத்தணும். இப்ப உணவு, உடை, உறைவிடம், இந்த 3 பொருட்களுடைய பயன்பாடு இல்லைன்னா உடம்புல உயிர் வாழாது. இந்த உயிர் உடலை விட்டு போயிடும், உயிர் போயிடும். அப்ப அதுக்கு பேரு மரணம். அப்ப அது வாழ்க்கை அல்ல. உயிர் வாழுகிறது. அந்த உயிர் வாழ வேண்டுமானால் பொருள் வேணும். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. சரி, எதுக்கு வாழ்றோம்? இந்த உயிர் ஏன் இந்த உடலில் வாழுகிறது? அந்த உயிர் தான் மனமாகவும் செயல்படுகிறது. அதான் உயிரின் படர்க்கை நிலை மனம். இப்ப உயிர் இல்லைன்னா மனம் இருக்காது இல்ல. மனம்னா உணர்வு. உணர்கிறோம். எதை உணர்கிறோம்? உணர்கருவிகள். மெய்வாய், கண்மூக்கு, செவி. அதான மன இயக்க கருவிகள். எதை உணர்கிறோம்? இந்த இயற்கையை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வேண். இதை நாம் உணர்கிறோம். சுவை, ஒளி, ஊர், ஓசை, நாற்றம் என்ற 5 வகைதறிவான் கற்றே உலகுன்னு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? அதை உணர்கிறோம். அந்த உணர்வதுல அது ஒரு அது பொருத்தமான உணர்வு அல்லது பொருத்தமில்லாத உணர்வு இருக்கு. அப்ப அது பொருத்தமான உணர்வாக இருந்தா அது இன்பம். பொருத்தம் இல்லை, துன்பம். இப்போ ஒரு உணவு உண்ணுகிறோம், அதுல காரம் நமக்கு பொருத்தமா இல்லை, இன்னொருத்தருக்கு கூட பொருத்தமா இருக்கலாம். அவரு எனக்கு காரம் நான் சரியா தாங்க இருக்குது, நமக்கு காரம் அதிகமா தெரியும். அப்ப அது ஒரு துன்பம். அது போல இந்த இதான் உலக இன்பங்கள்னு சொல்றோம். உலகம் 5 பூதங்களால் ஆனது தானே. அப்ப இந்த உலக இன்பம் என்பது 5 பூதங்களையும் உணர்வதுதான். அதுதான் 5 புலன்கள். இத உணர்கிறோம். அது பொருத்தமான உணர்வு, அதுதான் இன்பம். அந்த இன்பம் தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறான் மனிதன். இந்த இன்பம் இருக்கணும், இன்பத்திலேயே வாழணும். ஆனா அந்த இன்பம் இல்லாத போது, இன்பம் இல்லை, உடனே அதை திரும்பவும் வேண்டாம், விரும்புகிறார். இப்ப காலையில உணவு அருந்துகிறோம், அதுல ஒரு சுவை இருக்கிறது, சுவையை ரசிக்கிறோம், பசிக்காக சாப்பிடுகிறோம். மீண்டும் பசி வருகிறது, அது ஒரு துன்பம். இப்ப பசி ஆறணும், அந்த சுவையையும் உணர்றோம், அந்த சுவையும் இன்னும் அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கிறது அல்லவா? அந்த ஆசை இருக்கும், வாழ்நாள் முழுவதும் இருக்கு, அதுதானே வாழ்றோம். அப்ப அந்த ஆசை நிறைவேறவில்லை என்றால், பகல் உணவுல நம்ம அந்த உணவு இப்படி இந்த சுவை இருக்கணும், இந்த சுவையோடு அத
உண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த அந்த சுவை அப்படி அமையல, சுவையா இல்லை. அது கூட துன்பம் தானே. அதைத்தான் சொல்றான். ஆசை, அது விருப்பம், தேவை. அது தேவைதான், அனுபவிக்கணும். அது நிறைவேறாத போது அது மனம் துன்பப்படுகிறது. அதே இன்பத்தை நமக்கு கிடைக்கல, ஆனா இன்னொருவர் உண்ணுகிறார். நம்ம போனோம், ஒரு உணவகத்துக்கு போனோம், நம்ம போய் ஒரு உணவு கேட்கிறோம், அங்க தீர்ந்து போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா கடைசியா நமக்கு முன்னாடி ஒருத்தருக்கு கொடுத்துருக்கிறாங்க, அவங்க சாப்பிடுறாரு. அவரு இருந்ததுங்க, கடைசி பிளேட் அவருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மனிதனே, எனக்கு கிடைக்கலையே, அவன் உண்ணுகிறானே என்று அந்த பிறர் தூக்கிற இன்பத்திற்கு ஆசைப்படுகிறான் அல்லவா, அது கூட துன்பம் தான். தாங்க மன துன்பம். இந்த புலன் இன்ப ஆசை, அதுக்கு என்ன வேணும்? அதுக்கும் பொருள் தான் வேணும். உயிர் வாழ்வதற்கும் பொருள் வேண்டும். இந்த பொருள் உறவுல தானே இன்பங்களை அனுபவி. அது சடப்பொருளோ உயிர் பொருளோ. கணவன் மனைவி உறவுல புலன் இன்பங்களை தூக்கிற அதுவும் பொருள் உறவு தான். அது உயிர் பொருள் உறவு. தொட்டு வேற விலங்குகள், நம்முடைய செல்ல பிராணிகளை எல்லாம் கொஞ்சுறோமே, பார்க்கிறோம், ரசிக்கிறோம். இந்த நாய் குறைக்கிறத கூட ரசிக்கிறோம். எல்லாம் உயிர் பொருள் தொடர். அதோட இதுதாங்க வாழ்க்கை. அப்போ அதுக்கு பொருள் வேணும், புலன் இன்பமும் வேணும். சரி, இந்த பொருள் ஈட்டுகிறோம், புலன் இன்பங்களை தூக்கிறோம். இதுதான் மனித வாழ்க்கை. விலங்கு வாழ்க்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் ஒரு வேறுபாடு. இப்போ இயற்கை வளங்களை உள்ளதை உள்ளவாறு பயன்படுத்தும் விலங்குகள். ஆனா மனிதன் அப்படி அதை உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி ஏராளமான பொருட்களாக உற்பத்தி செய்கிறான். அதற்குரிய ஒரு சிறந்த உடல் அமைப்பும் அறிவு நுட்பத்தோடும் பிறந்திருப்பவன் தான் மனிதன். ஆனா அந்த பொருளை தனி மனிதனாக ஈட்ட முடியுமா? முடியாது. மதுரை சொல்லுகிறார், ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு. எத்தனை பேருடைய உழைப்பு, முன்னோர்கள், வாழ்ந்து மறைந்தவர்கள், தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நாம் பொருள் ஈட்டுவதற்கு உதவுகிறார்கள் அல்லவா. இதைத்தான் மனித வாழ்க்கை சமுதாய இணைப்பிலே நடைபெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். மகரிஷி அதுதான் சொல்றார். அதை நாமும் சிந்தித்து விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். தனி மனிதனை அனுபவிக்க முடியுமா? கூடிதான் அனுபவிக்கணும். இப்ப நாம ஒரு விழா காலம் வருகிறது, இப்ப பொங்கல் திருநாள் வருகிறது, தமிழர் திருநாள். ஒருவரே நீங்க இந்த புலன் இன்பங்களை அனுபவிச்சிருவீங்களா? நல்ல உணவு எல்லாம் தயார் பண்ணி, ஆடை உடுத்தி, ஏதோ எப்படி எப்படியோ புலன் ஆடி பாடி மகிழ்கிறோம் அல்லவா. பிறர் உதவி இல்லாம வாழ்வீங்களா? தனியா முதல்ல சாப்பிடுவீங்களா தனியா உட்கார்ந்து? கூடிதானே மகிழ்கிறோம். அதுல ஒருவருக்கு ஒருவர் உதவி வேண்டி இருக்கிறது. நீங்க பாடலை ரசிக்கணும்னா அங்க ஒருத்தர் பாடணும், ஆடுவதை ரசிக்கணும்னா அங்க ஒருத்தர் ஆடணும், இல்லையா? உணவு தயார் பண்றது நீங்க ஒருத்தரே பண்ணிடுவீங்களா ஒருவருடைய உதவி இல்லாம? முடியாது. இப்ப புலன் இன்பங்களை துய்ப்பதற்கும் உறவுகள் வேண்டும். அதைத்தான் மகரிஷி நட்பு நலம், உதவும் உறவுகள், உதவும் உறவு.
அதை எப்படி சம்பாதிக்கிறது? பொருள் வேணும்னா தொழில் அறிவை வளர்த்துக் கொண்டு உழைக்கலாம். உறவுகள் வேணும்னா உதவும் உறவுகள் வேண்டும். அப்ப நான் பிறருக்கு உதவி வாழணும். அப்படி உதவி வாழ்ந்திருந்தால் நமக்கு உதவும் உறவுகள் வரும். கூட சொல்லுவாங்க, முற்பிறவியில நம்முடைய பெற்றோர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி வாழ்ந்திருந்தால் நமக்கு உதவுகிற வாழ்க்கை துணைதான் அமையும். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவாமலும் அது துன்பம் தந்தும் இன்புற்று வாழ்வதற்கு பதிலாக துன்பம் தந்து வாழ்வார்களே ஆனால் நமக்கும் உதவாக துன்பம் தருகிற வாழ்க்கை துணைதான் அமைகிறது. இப்படிதான் உறவு வரும். அதைத்தான் மகரிஷி சொல்கிறார்கள், உயர் புகழ். நீங்கள் என்னைக்கு பிறருக்காக வாழ்கிறீர்களோ, பிறருக்கு உதவி வாழ்கிறீர்களோ, ஏன்னா தனி மனிதனா வாழவே முடியாது. அப்போ லிவ் ஃபார் தி அதர்ஸ். நீ அறவழியில உழைச்சி பொருள் ஈட்டணும், சமுதாய நலனை முன்வைத்து பொருள் ஈட்டணும், சமுதாயத்திற்கு எப்பொழுதுமே நீ உதவி வாழணும். அப்பதானே உறவுகள் வேணும். குடும்ப வாழ்க்கையில தனி மனிதன் மட்டுமே குடும்பமா? எப்போ அவனை குடும்பஸ்தன்னு சொல்றோம்? அங்க இன்னொரு ஒரு ஆணையோ பெண்ணையோ வாழ்க்கை துணை, இந்த வாழ்க்கைக்கு துணையோடு வாழுகிற அந்த வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை. அதான் திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, இல்லம், குடும்பம். இப்போ அந்த அந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆணும் பெண்ணும் துணையாக கொள்ளணும். ஏன் ஆணும் பெண்ணும் இல்லாம ஒரு ஆணும் அது இயல்பு அல்ல. இயற்கையே அல்லது இறைவனே ஆணாகவும் பெண்ணாகவும் வந்திருக்கிறான். அது பெண்ணுக்கென்று ஒரு சில தன்மைகள் இருக்கின்றது, ஆணுக்கென்று சில தன்மைகள் இருக்கிறது. இந்த இரண்டும் இணைந்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை இருக்கும். அது மட்டுமல்ல, நாம் இந்த பொருள் உறவு இன்பங்களை மட்டும் துய்ப்பதற்காக வரவில்லை, பால் உறவு இன்பங்களையும் துய்க்கணும். இந்த மதுரை சொல்லுங்க, பொருள் உறவு பால் உறவு இன்பம். அப்ப ஆணுக்கு பெண் துணை வேண்டும். அந்த பால் உறவு எப்படி இருக்க வேண்டும்? கற்பு நெறி. இயற்கையே அப்படித்தானே வச்சிருக்குது. சரிபாதி பெண், அவ்வளவு ஆண். மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது பார்க்கலாம், நம்முடைய கணக்கெடுக்கல தவறுகள் இருக்கலாம். ஆனா சரியா இருக்குது. மகிழ்ச்சி சொல்வார், ஒரு ஆணை இறைவன் படைக்கின்றான் என்றால் அது பின்னாடி ஒரு பெண்ணையும் படைத்து விடுவான், இன்னாருக்கு இன்னார் என்று. அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி தானே. ஏதோ அது ஒரு பிரிவு ஏற்பட்டு விடுகிறது, அல்லது ஒருவர் மரணித்து விடுகிறார்கள், மறுமணம் செய்து கொள்ளலாம், இருக்குது சமூகம். இதைத்தான் கற்பு நெறி என்று சொல்கிறோம். அப்பதான் அங்க ஒரு பொறுப்புணர்வு இருக்கு. குழந்தை பிறக்கிறது, அந்த அந்த குழந்தை, அந்த தொப்புள் குடி உறவு, அந்த கற்பு நெறி இருந்தாதான் அது என்னுடைய குழந்தை என்பது அவனுக்கு, அங்க அவனை அறியாமலே அங்க ஒரு பாசம், அந்த உயிர்கலம் வரும். ஒரு பெண் கற்பு தவறிவிட்டால் என்றால், கற்பு தவறி வேறு ஒருவனுக்கு குழந்தை பேர் ஏற்பட்டு விட்டது என்றால், அந்த குழந்தை மேல அவனுடைய கணவனுக்கு அந்த அந்த உள்ளார்ந்த அன்பு வராது. அப்ப எப்படி உறவு எப்படி இருக்கும்?
இது இயல்பா வரக்கூடிய இயல்பான அத பாசம்னு சொல்லுவோம். பாசம்ங்கிற சொல்லுக்கு பல பொருட்கள் இருந்தாலும் இது ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளும். இப்ப அதனாலதான் குடும்பம்னு வர்ற போது இயல்பா குழந்தைகள் வருவாங்கல்ல. இப்ப குடும்ப வாழ்க்கையில ஏற்கனவே பெற்றோர் இருக்கிறாங்க. நம்முடைய பெற்றோர்கள் வாழ்ற காலத்துல தானே நாம குடும்பத்தை அமைத்துக் கொள்கிறோம். நம்ம பெற்றோரோட கூடிதானே வாழ்றோம். அப்ப அதனாலதான் குடும்ப உறுப்பினர்கள்ல முதல்ல பெற்றோர், அடுத்தது வாழ்க்கை துணை, அடுத்தது குழந்தைகள். இதுதான் குடும்பம். மதுரை சொல்றாரு குடும்ப உறவு. பாருங்க, உறவு இல்லாம வாழ முடியாதுன்னு பாக்குறோம். மனித வாழ்க்கையே குடும்ப வாழ்க்கை தான். விலங்குகள் திருமணம் செய்து கொண்டு இன்னாருக்கு இன்னார் தான், நீ தான் என்னுடைய மனைவி, நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் கணவன், அப்படி சில பறவைகள் என் கூட இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த பறவைகளே வாழ்ந்து காண்கின்றன. அது எல்லாம் நம்ம எல்லா உயிர்களும் ஒண்ணுதானே. அந்த விலங்குக்கு இருக்கக்கூடிய அதே குணங்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது. கற்பு நெறி என்பது அந்த ஐந்தறிவு ஜீவன்லே இருக்கு. பார்க்கிறோம், அனுபவத்துல சொல்லுவாங்க, ஒரு சோடி புறாவோ எத்தனையோ ஜீவன்கள் இருக்கிறத சொல்றாங்க ஆராய்ச்சியாளர், வனத்துறை. அவருடைய இணை ஒரு குருவி தன்னுடைய இணை இழந்து விட்டது, தானும் தன் உடலை தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறது என்று சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஒரு உணர்வு. அப்போ குடும்பம், பெற்றோர், வாழ்க்கை துணை, அப்புறம் குழந்தைகள், இவங்களோட கூடிதானே வாழ்றோம். அப்போ பொருள் ஈட்டுகிறோம், புலனின்பங்களை அனுபவிக்கிறோம் கூடி. தனி மனிதனாக ஒரு குடும்பம், பல குடும்பங்கள். ஒரு குடும்பம் மட்டும் ஒரு ஊர்ல வாழ முடியுமா? முடியாது. இந்த சமுதாயம், இப்ப குடும்பம் குடும்பமாக நாம் வாழுகிறோம். அதுல ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லையா? அங்க இல்லாம வாழ முடியுமா? அதான் உறவுகள். சுற்றத்தான், அதாவது குடும்பம், சுற்றத்தார். இந்த ஊர்ல உள்ள மக்கள் சுற்றத்தார்னா அங்கே அந்த உறவு இருக்கு இல்லைங்களா? தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றோம். தாய் வழி, தந்தை வழி, கணவன் வழி, மனைவி வழி. அப்புறம் குழந்தைகளுக்கு திருமணம் செய்கிற போது அதுல உறவுகள் வருகிறது. இவங்கதான் சுற்றத்தார்கள்னு சொல்றோம். அப்புறம் அவர்கள் அல்லாதவர்களை ஊர்ல இருக்கிற மக்கள், அப்புறம் உலக மக்கள். மகிழ்ச்சி இந்த கடமைகளை பற்றி சொல்றாரு இல்லைங்களா? நம்ம பார்க்கிறோம், நாம் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அப்புறம் குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், ஐவகை கடமைகள் என்று சொல்லுவோம். அப்ப அப்படியானால் நாம் குடும்பமாக வாழ்கிறோம். அந்த குடும்பமாக வாழ்ந்துதான் குடும்பமாக வாழ்றோம். அப்போ அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நோயற்று இருக்கணும். யாருக்காவது நோய் வந்ததுன்னா, நமக்கு நோய் வந்தாலும் துன்பமா இருக்குது. நம்முடைய பெற்றோர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள், அது துன்பமா இருக்குது. இன்னொருத்தருக்கு துன்பம் இருந்தா அது கூட இறக்கப்படுகிறோம், முடிந்த உதவி செய்கிறோம். மருத்துவமனைக்கு போங்க, அதை சாப்பிடுங்க, இதை பண்ணுங்க, அல்லது கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம். நம்ம 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 பெற்றோர், நம்முடைய வாழ்க்கை துணை, குழந்தைகள், இன்னும் உடன் பிறந்தவர்கள், அவங்க திருமணமாகி அவங்க தனி அப்போ திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்க சுற்றத்தார் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க தனி குடும்பம் ஆயிடுத.
தனி குடித்தனம் போயிடுதோம்ல. அப்ப அதுவரையில உடன் பிறந்தவர்களும் குடும்ப உறுப்பினர்கள் தான். அப்ப அவர்களுக்கும் துன்பம் வரக்கூடாது. துன்பம் வந்தா நமக்கு அப்ப எல்லோரும் பெற்றோர் நாம உடல் நலத்தோட வாழணும். பெற்றோர்கள் உடல் நலத்தோட வாழணும். வாழ்க்கை துணை உடல்நலத்தோட வாழணும். சகோதர சகோதரிகள் உடல்நலத்தோட வாழணும். பெற்ற குழந்தைகள் உடல் நலத்தோட. அப்ப இந்த உடல்நலம் காப்பதற்கு இந்த உடல்நலம் காக்கணும். அதுக்கு அந்த அப்பதான் அமைதியா வாழ முடியும். துன்பம் இதுக்கு ஆன்மீக அறிவுன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இப்பதான் சிந்திக்க போறோம். ஆன்மானா என்ன? ஆன்மா என்ற சொல் அது வடமொழி சொல் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் தமிழ் சொல் என்னன்னா மெய்ப்பொருள், அழியாத பொருள்னு பேர். ஆத்மா அழியாதது, மெய் அழியாதது, பொய் அழிந்து போகும். பொய்ப்பொருள் இப்ப பஞ்சபூதங்கள் பொய், விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். நாமளே பார்க்கிறோம். காயம் இது பொய், காயமே இது பொய்யடா. இப்ப காயம்ங்கிறது என்ன? ஐம்பூதங்களால் ஆனது. இதானே பௌதிக உடல்னு சொல்றோம், பிசிக்கல் பாடின்னு சொல்றோம். இது நிலையானதா? நமக்கே சொல்லுங்க. அணு அழியும். இப்ப இது பொய். அப்ப இது பொய். அப்ப எது மெய்? மெய்ப்பொருள் தான் பொய்ப்பொருள் ஆகிறது. அந்த மெய்ப்பொருள் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். அத சுத்த வெளின்னு சொல்றோம், பிரம்மம்னு சொல்றோம், கடவுள்னு சொல்றோம், இறைவன் சொல்றோம், பிரபஞ்ச சக்தின்னு சொல்றோம், காந்தம்னு சொல்றோம், பிளாக் ஹோல்னு சொல்றோம், டார்க்னஸ்ன்னு சொல்றோம், கிராவிட்டின்னு சொல்றோம். ஏதோ ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஏதோ ஒண்ணு இருக்கு. அது இருந்துகிட்டே இருக்குது. அது அழியறதே இல்லை. ஏன்னா அது தோன்றவில்லை. தோன்றி இருந்தால் அது அழிந்திருக்கும். நாம் தோன்றுகிறோம், பிறக்கிறோம், மறைகிறோம். அப்ப இது பொய், மாயை, மறைவது. அப்ப இதுக்கு மூலமானது எது? அதான் மெய், அதான் மெய்ப்பொருள், அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மாதான் ஐம்பூதங்களாகி உடலாக இருக்கிறது. மாணிக்கவாசகர் சொல்றாரு, சைவ சமய குறவர்களிலே தலை சிறந்த நாயன்மார். வானாகி மண்ணாகி இந்த சிவத்தை சொல்றார். சிவம்னா அருவம், உருவம் இல்லாதது, மெய்ப்பொருள், சுத்தவெளி, அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார். அதான் மெய்ப்பொருள் சொல்றார். மெய்ப்பொருள் அவர் சிவம்னு சொல்றார். அதுதான் வானாகி மண்ணாகி. வான்னா வெண், தூய தமிழ். வானாகி காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, முறையாக கூடி உடலாகி, உயிராகி, அந்த உடலை இயக்குகிற சக்தி, உயிர் சக்தி. அந்த உடலுக்கான மூலப்பொருள் தான். அந்த உடல்ல ஐம்பூதங்களும் கூடி அங்க வித்து குழம்பு வருது அல்லவா? அதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்றோம். உணவு தான். உணவு நிலமும் நீரும், அதோடு வெப்பமும் காற்றும் சேருகிற போது அந்த உணவு தன்மாற்றம் பெறுகிறது. சீரணம்னு சொல்றீங்க. ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்து குழம்பு. அந்த வித்து குழம்பு தான் உடலுக்கு மூலப்பொருள். அந்த வித்து குழம்பு தான் உயிர் சக்தியை பிடிச்சு வச்சுக்குது. அப்பதான் அதான் உயிர் வருது. அப்பதான் உணர்வு வருது. மனம்
அப்பதான் செய்வேன். இப்போ அப்போ இந்த உடம்புல உயிர் வாழணும்னா உடம்புல என்ன பண்ணணுங்க? இந்த வித்து குழம்பு சீவ ரசாயனம் அத பராமரிக்கணும். பயோகெமிக்கல். அதுதான் உண்ணுகிறோம், உழைக்கிறோம். உணவு, உழைப்பு. உணவுல நிலமும் நீரும் இருக்கிறது. உழைப்புல வெப்பமும் காற்றும் கூடி விடுகிறது. அங்கே ஜீவ வித்து குழம்பு வந்துடும். உயிர் தானாக வந்துடும். மூச்சு காற்று மூலமும் உணவில் இருந்தும் உடலுக்கு வெளியில் இருந்தும் கோள்களின் மையப்பகுதியில் இருந்தும் பிரபஞ்சத்தில் இருந்தும் வருகிறது. அது ஒரு தொகுப்பாக உடலுக்குள் சுழன்று ஓடுகிறது. அதிலேதான் காந்த சக்தி, சீவ காந்தம், அதுதான் இந்த உடலை இயக்குகிறது. அதுதான் அந்த ஜீரணத்தையும் செய்கிறது. ஒன்றுக்கு ஒன்றால் ஒன்று இயக்கணும் அல்லவா? அப்போ இந்த சீவகாந்தம் நம்ம உடம்புல சரியா இருக்கணும். உடம்புல அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? சீவ ரசாயனங்களை சீராக பராமரிக்கணும். அதுதான் ஐம்பூதங்களையும் சீராக பராமரிக்கணும் என்ற ஒரு அறிவு வருது இல்லையா? இதுதான் ஆன்மீக அறிவு. அந்த ஆன்மா மெய்ப்பொருள் தான் உன் உடலாக இருக்கிறது. அந்த சீவ ரசாயனங்கள் சீராக இருந்தால் அங்கே அந்த சீவ காந்த சக்தி அதனுடைய திணிவு சரியாக இருக்கும். அப்ப அதனுடைய ஓட்டம் தடை வராது. ஜீரணம் சரியா நடக்கும். கழிவுகள்லாம் வெளியேறிடும். அப்ப உயிரோட்டத்துக்கு தடை வராது. இப்ப நோய் இல்லை. இப்ப புரியுதா? அப்ப இந்த உடல் நலத்தோட வாழணும்ல ஒவ்வொருத்தரும் குடும்ப வாழ்க்கையில. அப்ப இந்த ஆன்மீக அறிவு இருந்தாதான் நீ உடல் நலம் காக்க முடியும். அது மட்டுமல்ல, அப்ப இந்த உடல்னா என்ன? அது நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னு சொல்றாங்கல்ல. அந்த அறிவு, நோய் பற்றிய அறிவு அல்லது உடல் பற்றிய அறிவு, உடலின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை அறிந்த அறிவு. அப்ப நம்ம இந்த உடலை இயக்குகிறோம். நம்ம ஒரு அளவுக்கு மேல உறக்கத்தை உறங்காம, ஓய்வு எடுக்காம, ஓய்வும் உறக்கமும் இல்லாம நாம் வாழ்ந்தோமே ஆனால் நம்முடைய உயிர் சக்தியை நாம் அதிகமாக செலவு செய்து விடுவோம். ஓரளவுதான் செலவு செய்யணும். 8 மணி நேரம் மனிதனுக்கு ஓய்வு வேணும். உறக்கமும் இல்லைன்னா அந்த 8 மணி நேரத்துல மனிதன் தன்னுடைய உயிர் சக்தியை விரயம் செய்து விடுவான். அதே போல புலன் இன்பங்களை, பொருள் உறவு, பால் உறவு இன்பங்களை தூக்கிற போது அந்த இன்பத்துக்கு பேராசைப்பட்டு உடல் தாங்கும் அளவுக்கு மேல் தூக்கிற போது உயிர் சக்தியை இழந்துருவான். அதே போல சொன்னோம் இல்லையா, பேராசை இன்னும் வேண்டும், புலன் இன்பம், அந்த ஆசை வயப்பட்ட அந்த மனநிலை, அதான் பொறாமை, அதான் சினம், அதான் கவலை, அதான் அச்சம். இதான் அக்ரவேட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சொல்றோம். மனம் கொந்தளிப்பு, மன அழுத்தம், மன ஸ்ட்ரெஸ், டென்ஷன். அப்ப என்ன ஆகும்? உயிர் சக்தி விரயம் ஆயிருமில்ல. அப்ப இருப்பு குறைஞ்சிருமில்ல. அப்ப நோய் வந்துருமில்ல. இந்த ஆன்மாவுக்கும் இந்த உடல் நலத்துக்கும் சம்பந்தம் இல்லையா? இப்பதான் அறிவு. உடல் நலம் காக்கணும்னா ஆன்மீக அறிவு வேணும். குடும்பத்துல அமைதி வேணும்னா குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் உடல் நலம் வேணும். நம்ம பாக்குறோம், யாருக்காவது நம்ம குடும்பத்துல பெற்றோருக்கோ வாழ்க்கை துணைக்கோ
குழந்தைகளுக்கோ அது இயல்புடைய மூவர்னு அதைத்தான் சொல்லுவார். பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் அவங்க திருமணம் ஆயிட்டா அவங்க தனி கொடுத்தனும் ஆயிடுவாங்க. நான் குழந்தைகள் அப்படி இல்லை. கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அது நம்ம குழந்தை தான். உறவெல்லாம் அது பிரிஞ்சு போயிடாது. இயல்புடைய மூவர் பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று தமிழ் வேதம் கூறுகிறது. என்பானவர்களே, அப்போ இங்க என்ன வேணும்னு பாருங்களேன். ஒண்ணு அறிவு வேணும். இந்த உடல்நலம் காக்கும் அறிவு. அது எப்போ அந்த அறிவு விளங்கும்? ஆன்மாவை அறிந்தார். அது மட்டுமல்ல, இங்க ஒருவருக்கொருவர் அங்க அவர்கள் நோயற்று வாழ்வதற்கு உதவணும். இல்ல, நோய் வராமலும் பார்த்துக்கணும். நோய் வந்துருச்சுன்னா அதை போக்குவதற்கு நீ உதவணும். குடும்ப உறவுல அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு தான் அன்பு வேணும். அன்புங்கிறது என்ன? எப்ப வரும்? நீயும் நானும் ஒண்ணு. நீனும் மெய்ப்பொருள், நானும் மெய்ப்பொருள். நாம் ஒரே நோக்கத்தோட தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப நம்ம ஒருவருக்கு ஒருவர் துன்பம் தருவோமா? இன்புற்று வாழலாம் வந்திருக்கிறோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்ப இந்த அன்பு மலர்ந்துரும். அது எப்போ? ஆன்மாவை அறிஞ்சாதான். இதான் 6வது அறிவு. 6வது அறிவை கொண்டு ஐம்புலன்களுக்கு மறைவாக இருக்கிற, ஐம்பூதங்களுக்கும் மூலமான அந்த மெய்ப்பொருளை அறிகிற அறிவுதான் 6வது அறிவு. அதுதான் ஆன்மீக அறிவு. மெய்ப்பொருள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இது சிந்திக்கும் வயதை அடைந்த ஒவ்வொருவருக்கும் இந்த ஆன்மாவை அறியும் தகுதி இருக்கிறது. அதுக்குதான கல்யாணமே பண்ணிட்டு வாழ்றோம். அப்ப இந்த ஆன்மீக அறிவு, அதான் ஆன்ம நேயம், உயிர்ம நேயம், அன்பு. இப்ப பாருங்க அன்பானவர்களே, ஆன்மாவை அறிந்து விட்டால் உடல்நலம் காக்கும் அறிவும் விளங்கிவிடும், அன்பும் மலர்ந்து நம்மை நேசிப்போம். உடம்பை முன்னும் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இப்ப நம்ம எல்லாம் உடற்பயிற்சி செய்யறோம், காயக்கல்பம் பண்றோம், தவம் பண்றோம், கவனமா இருக்கிறோம். உணவுல விழிப்பு நிலை, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இதுல விழிப்போடு செயல்படுகிறோம். ஏன்? நம்ம மேல உள்ள ஒரு அன்பு. இந்த ஆன்மாதான் இந்த உடலில் வாழுகிறது. நான் தான் வாழுகிறேன். நான் வாழுகிறேன். நான் ஆத்மா, நான் மெய்ப்பொருள். தன்னை அறிந்த அறிவு. தன்னை அறிந்தவனுக்குத்தான், ஆன்மாவை அறிந்தவனுக்குத்தான் இந்த உடல்நலம் காக்கணுங்கிற அன்பு இருக்கும். அறிவு இருக்கும், அன்பு இருக்கும். ஆன்மாவை, அதான் அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம். அன்னையும் நீயே, தந்தையும் நீயே, அம்மையே, அப்பா, உப்பிலா மணியே என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆன்மாவை அறிந்தவனுக்கு அன்பும் அறிவும் முழுமை பெற்றுவிடும், ஓங்கும். பாருங்க, அப்ப அறிவும் அன்பும் தான் வேணும் குடும்ப வாழ்க்கைக்கு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஆன்மாவை அறியணும், உள்ளதை உணரணும். அதுதான் உணர்தல். அதுவேதான் அனைத்துமாக இருக்கு. இந்த ஆன்மீக அறிவிலே உயர்ந்தவர்கள் நம்ம உடல்நலத்தை காப்போமா இல்லையா? கவனமா இருக்கும். அதே போல நம்ம பெற்றோர், அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கு. அவங்களுக்கு ஒரு துன்பம், நாமளும் உதவுறோம், அவர்களும் உடல் நலத்தோட வாழ்வதற்கு. நோய் வந்துருச்சு, முன் செயலால வரலாம், முன்வினை பிறர் செயலால வரலாம், இயற்கை சீற்றத்தால வரலாம். அப்ப அதை நம்ம போக்குவோமே இல்லவா? வேற அன்பு. இப்போ எல்லோரும் உடல் நலத்தோட வாழ்வதற்கு அங்கு சிந்திக்கும் வயதை அடைந்தவங்க எல்லாம்
பெற்றோர் இருக்கிறாங்க, வாழ்க்கை துணை நாம. நம்ம குழந்தைகள் அதுக்கு சிந்திக்கிற வயசு வர்ற வரையில நாம துணையா இருக்கிறோம், உதவியா இருக்கிறோம். அதன் பிறகு அவர்களுக்கும் இந்த ஆன்மீக அறிவு வந்த போது அவர்கள் கவனமா இருப்பாங்க. இப்ப நான் கேட்கிறேன், குடும்பம் இதுக்கு உடல் நலம் எவ்வளவு முக்கியம். அதுக்கு அறிவும் அன்பும் வேண்டும், அதற்கு ஆன்மீக அறிவு வேண்டும். பாருங்க, எல்லாருக்கும் தெரியும், உடல் நலத்தோட வாழ்வதாங்க பெரிய இன்பம். உண்மையான துன்பம் எது என்றால் உடலில் நோய்தான் துன்பம் என்று சொல்கிறார் மகரிஷி. எல்லாருக்கும் தெரியும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல். உடல் நலத்தோட வாழணும். இயற்கை நியதிப்படி நீண்ட காலம் இந்த உடலுக்கு இயற்கை மரணம் தான் வரணும். உடல் தளர்ந்து அது இயங்க முடியாத, அது இன்னும் சொல்ல போனா நடமாட முடியாத நிலை வரும் வரை உயிர் வாழணும். இதான் நீண்ட ஆயுள். அது எவ்வளவு காலம்ன்றது அது நாம எப்படி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து. இல்லைன்னா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்த இந்த தோண்டிய மண்ணாசை பொன்னாசை புலனின்ப ஆசையில மயங்கி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை, அது பால் உறவுலதான மனிதன் அதிகமான உயிர் சக்தியை இழக்கிறான். இந்த உயிர் சக்தியை இழந்து செத்து போய்கிறான். தன் உடலை அந்த தோண்டியை உடைத்து விடுகிறான். இதைத்தான் சுடுகாட்டுல இடுகாட்டுல குடம் உடைக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது நம்முடைய தமிழர் பண்பாட்டுல. இந்த சொல்றான், எப்படிடா வாழணும். பாருங்க, குடும்பத்துல அமைதி. இப்ப இறந்து போயிட்டா பெற்றோர்கள் வாழணும். அவங்க 90-80 வயசுக்கு மேலேயும் வாழ்ந்தா நமக்கு உதவியா இருப்பாங்க. அப்ப அவங்க இடையில போயிட்டா துன்பம் தானே. உறவு இல்லையே, உறவு வேணும், வாழ்க்கை துணை வேணும். நாம நம்ம படுக்கைக்கு மரணம், அது நடமாட முடியாத நிலை வரும் வரை நம்முடைய வாழ்க்கை துணை இருக்கணும், நம்முடைய குழந்தைகள் இருக்கணும். நம்முடைய வாழ்நாளிலேயே நம்முடைய குழந்தைகளை இழந்து எவ்வளவு பேர் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் இம்மெச்சூர் டெத், அகால மரணம், இயற்கை மரணம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு. அவ்வளவு நோயால, விபத்துக்களில், தற்கொலை, கொலை, இயற்கை சீற்றம். என்னது துன்பம் இருக்காதா? உறவுகளை இழந்து, உறவுகள் இல்லாம வாழ முடியுமா சொல்லுங்க குடும்ப வாழ்க்கையில்? இப்போ உடல் நலத்தோடும் இருக்கணும், அந்த உறவுகள் வாழணும். உறவுகள் நமக்கு வேணும், உடல் நலத்தோடு வாழுகிற உறவுகள் வேணும். சரிதானே? குடும்பத்துல முக்கியமான அமைதி, அதுவும் ஒருவரை ஒருவர் மதித்து ஒத்துதவி வாழுகிற உறவு, அன்பு. இது பெரிய சண்டை. மகரிஷி சொல்றாரு, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற 3 பண்புகள் இல்லாம ஒருவருக்கொருவர் படுத்துகிற கொடுமைகள். சில குடும்பங்களில் பெற்றோரே குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறார்கள். அதாவது கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆனா வாழ்க்கை துணை இருக்கு பாருங்க, வாழ்நாள் முழுவதும் அவங்களோட கொடுமை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைகள் கூட பெற்றோரை கொடுமைப்படுத்தலாம், ஒரு நாள் அவங்க தனி குடித்தனம் போயிட்டாங்கன்னா அவங்களை கூட விட்டுறலாம். ஆனால் நம்மோடு வாழ்வது நம்முடைய வாழ்க்கை துணை. அவங்க கிட்ட அந்த அன்பு வேண்டாமா? அவங்களுக்கு இந்த ஆன்மீக அறிவு இருந்தால் அன்றி துன்பம் தராம இருக்க மாட்டாங்க. பாருங்க, நிறைய டார்ச்சர், வதை, உடலை வதைக்கிறார்கள், மனதை வதைக்கிறார்கள். டார்ச்சர், சித்திரவதைன்னு சொல்லுவாங்க. இந்த வதைத்தல், டார்ச்சர், இதுலதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், கணவன் மனைவி நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. அன்பு இருந்தா செய்வாங்களா? உறவு பிரச்சனை தான் மதுரை சொல்றது. அன்பு
முதல்ல தன் மீது அன்பு இருந்தாதான் அவன் உடல் நலத்தை காப்பான். நம்ம குழந்தைகளுக்கு என்னதான் சொன்னாலும் செஞ்சாலும் மனைவிக்கு அவங்களுக்கு அன்பு இருக்கணும்ல. அவங்களுக்கு ஆன்மீக அறிவு இருந்தாதான் அவங்க உடம்ப அவங்க தானே பார்க்கணும். அதே போல அந்த அன்பு இருக்கணும். அதே போல இந்த அன்பு இருந்தா ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்வாங்களா? வன்சொல் பேசுவாங்களா? குடும்பத்துக்குள்ள பேசியே கொள்றான். செயல் உடலை தாக்குவது, உரிமையை பறிப்பது. எல்லாரும் இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கத்தானே வந்திருக்கிறோம். இப்ப மனைவி அனுபவிக்கிறது கணவன் அனுபவிக்க மனவன் ஒத்து உதவி இருக்கணும் இல்ல. பொருள் ஈட்டும் செயல், அறிவில் உயர்தல், பொருள் ஈட்டல், புலன் இன்பங்களை துய்த்தல், பிறருக்கு உதவுதல். இதுல கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உதவியெல்லாம் இருக்கணும். எத்தனை பிரச்சனை பாருங்களேன். கணவன் மனைவி குடும்பத்தாருக்கு உதவுனா மனைவிக்கு சந்தோஷமா இருக்குது. அங்க கணவன் குடும்பத்தவருக்கே கொடுக்குறான். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு பொருள் உதவி செய்யறான்னு வைங்களேன். ஏதோ உதவி செய்யறான். அது பல மனைவிகளுக்கு பொறுத்துக்கலையே. எத்தனை சண்டை வருது. அப்ப உண்மையான அன்பு இருக்குதா? ஒருவருக்கொருவர் அறிவில் உயர்தல், பொருள் ஈட்டல், புலன் இன்பங்களை துய்த்தல், பிறருக்கு உதவுதல் என்ற 4 செயல்களில் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் துணையாக இருக்கு. இதுதான் வாழ்க்கை துணை. இல்லைன்னா அங்க துன்பம் தான், உறவு பிரச்சனை தான். நீங்க பாருங்க, நீதிமன்றங்கள்ல உலகெங்கும் சில நம்ம நாடுகள் எல்லாம் பார்க்கணும். குடும்ப நீதிமன்றத்துலதான் வழக்குகள் ஏராளமா இருக்கு. குற்றங்கள், காவல் நிலையத்துல புகார்கள். என்ன அது? சமுதாய உறவு. ஒரு மனிதனுக்கு மனிதன் துன்பம் விளைவிக்கிறான். அன்பு இருந்தா செய்வானா? குற்றங்கள் இருக்குமா சமுதாயத்துல? போர் நடக்குது. உலக நாடுகளுக்கு இடையிலே போர். கூட்டமாக ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால். இலங்கையில நடந்தது கூட்டம், இனப்போர். அன்பு இருந்தா நடக்குமா? இது இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் எல்லா ஊர்லயும் நடக்குது. இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. மறைமுகமாக நடக்கிறது, நேர்முகமாகவும் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் எங்க அமைதி இருக்கும்? குடும்பத்துல, சமுதாயத்துல அமைதி இருக்குமா? தனி மனித வாழ்க்கையில அமைதி வராம தனி மனிதன் அமைதியா வாழ கற்றுக்கொண்டால் அன்றி குடும்ப வாழ்க்கையில அமைதி வராது. அப்ப அங்க பாருங்க, உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை. பொருள் ஈட்டணும், அதை சிக்கனமா செலவு செய்யணும், எல்லாரும் பகிர்ந்து. பொருள் இல்லைன்னா வாழ முடியாது. அப்போ உடல் நலத்தோட வாழணும், பொருள் வளத்தோட வாழணும், நட்பு நலத்தோட வாழணும். அவ்வளவுதானே. நான் யாருன்னு தெரிஞ்சுட்டா நான் என்னாலும் வாழ்கின்றேன், அனைவரும் நானே. அப்போ பேராசை இருக்குமா? இன்னும் வேண்டும், பிறரிடம் இருப்பதும் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிற பேராசை தானே மனதுக்கு துன்பம், மன நிறைவின்மை, மன அமைதி வந்துடும் அல்லவா ஆன்மாவை அறிந்தவனுக்கே. ஆக அன்பர்களே, அமைதியான குடும்ப வாழ்விற்கு ஆன்மீக அறிவே அவசியம் அவசியம் என்று கூறி, இந்த ஆன்மீக அறிவை எல்லா மகான்களும் விஞ்ஞானிகள் கொடுத்தாங்க. ஆனா அதை எளிதாக அறிவதற்கு, ஆன்மாவை அறிவதற்கு எளிய பயிற்சி. இப்ப தவம் செஞ்ச மறைபொருள் அந்த வெளியம் துரியாதீதம் என்ற அந்த இறைநிலை தவம், துரியாதீத தவத்தை மனித குலத்துக்கு அருள் தந்த வேதாத்திரி மகிழ்ச்சியவர்களுக்கு நம்முடைய நன்றியை காணிக்கையாக்கி, இந்த ஆன்மீக அறிவிலே உயர்வோம், குடும்ப வாழ்வில் அமைதியாக வாழ்வோம், எல்லோரையும் வாழ வைப்போம் என்று கூறி, நல்லதோர் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சிறப்பான அறிவுரைகள் பலவற்றை நாம் உங்களிடமிருந்து கேட்டறிந்து கொண்டோம். அமைதி என்றால் அது துன்பமில்லாத நிலை என்று கூறிய ஐயா அவர்கள் அந்த துன்பம் ஏற்படுவதற்குரிய காரணங்களை, அதன் நிலைகளை எமக்கு விளக்கி,
பொருளீட்ட வேண்டிய அவசியத்தையும் எடுத்துக்காட்டி, உலக இன்பங்களை தனித்து அனுபவிக்க முடியாது, அதற்கு உறவுகள் வேண்டும், அந்த உறவுகள் நிலைப்பதற்கு உதவி வாழ வேண்டும், உதவி வாழுகின்ற வாழ்வுதான் குடும்ப வாழ்வு. தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம் என்ற ஐவகை கடமைகளையும் எமக்கு எடுத்துக்காட்டி, உடல் நலத்தோடு உடல் நலத்தோடு அனைவரும் வாழ வேண்டுமானால் அங்கு உடல் நலம் காக்கப்பட வேண்டும் என்று கூறிய ஐயா அவர்கள் அடுத்து ஆன்மீகத்துக்கு வருகின்றார். ஆன்மா என்றால் மெய்ப்பொருள், அது அழியாத பொருள். எமது உடலோ ஒரு பஞ்சபூத கூட்டு. அந்த உடலில் உயிர் வாழ நாம் விந்துநாதத்தை பராமரிக்க வேண்டும் என்று கூறிய ஐயா அவர்கள் ஜீவகாந்த மேன்மையை பற்றி விளக்கி, இவற்றையெல்லாம் அறிகின்ற அறிவுதான் அந்த ஆன்மீக அறிவு என்ற விளக்கத்தை தந்து, இன்பத்தை அளவு கடந்து அனுபவிக்கும் போது அங்கு உயிர் சக்தி விரியமாகிறது, நோய் உண்டாகிறது. ஆகையால் குடும்ப அமைதி பேண உடல் நலம் சிறப்பாக இருக்க வேண்டும். உடல் நலம் பேணுவதற்கு ஆன்மீக அறிவு வேண்டும் என்ற சிறப்பான சிந்தனை. அது மட்டுமின்றி இந்த நோய் வராது நாம் பார்க்க வேண்டும். நோய் வந்தால் உதவ வேண்டும். அதற்கு ஒவ்வொருவரிடமும் அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு எப்போது மலரும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஆன்மாவை அறியும் போதுதான் அந்த அன்பு எம்மிடம் மலரும். தன்னை அறிந்தவனுக்கு அன்பும் அறிவும் முழுமை பெற்றுவிடும். குடும்ப வாழ்க்கைக்கு அன்பும் அறிவும் வேண்டும், அதற்கு ஆன்மீக அறிவு வேண்டும் என்று மிக சிறந்த விளக்கத்தை தந்து, இந்த உடல் நலத்தோடு உறவுகளோடு ஒத்து அன்போடு வாழ தனி மனிதன் முதலில் தன்னைத்தான் அறிய வேண்டும். அவன் தன்னைத்தான் அறிந்தால்தான் அவனிடம் அன்பு ஏற்படும். அப்போதான் அவன் தனி மனிதன் தனது உடல்நலத்தை காப்பான் என்பதை மீண்டும் அச்சுறுத்தி எமக்கு விளக்கி, இந்த உடல் நலம், பொருள் நலம், நட்பு நலம் பெற்று அன்போடு வாழ வேண்டுமானால் வாழ்ந்தால்தான் அங்கு குடும்ப அமைதி நிலவும் என்று, குடும்ப அமைதிக்கு ஆன்மீக அறிவு வேண்டும் என்ற சிறப்பானதோர் சிந்தனையை வழங்கிய மூத்த பேராசிரியர் வேதசுப்பையா ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல கோடி. ஐயா வாழ்க வளமுடனேயா. வாழ்க வளமுடனம்மா. ஐயாவை வாழ்த்துவதற்கும் தன் கருத்துக்களை எடுத்துரைப்பதற்கும் முனைவர் மாணிக்க வாசகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடனேயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். மிக அற்புதம் சார். ஆனா இந்த கல்வி 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ல இது நீங்க இப்ப சொல்றதெல்லாம் ஒரு கல்வியா பாடத்திட்டமா சேரதுக்கான வழிமுறைகள் WSC ஏதாவது நம்ம எல்லாம் முயற்சி பண்ண முடியுமா சார்? எப்படிங்க சார்? எல்லாம் பண்ணிடுங்க நீங்க. அது 7, 8ல கூட வேண்டியது இல்லைங்க. 10ஆவதுல இருந்து 3 ஆண்டு காலம் சரி. இந்த உங்களுக்கு 14 வயசுக்கு மேற்பட்ட தாங்க வேணும். ஆமாங்க ஆமாங்க. இல்ல நம்ம பயிற்சி சொல்லி சுய அறிவு வேணுமல்ல. கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். அந்த 10, 11, 12ல கொடுத்துட்டா அவங்களுக்கு தேர்வு நீங்க கொடுக்குறீங்க. சரி, அவன் கசடரை கற்றுக்கொண்டாதானே கடைப்பிடிப்பான். கசடரை கற்றுக்கொண்டா என்பதற்கு அங்க சோதனை வைக்கணும், தேர்வு வைக்கணும், பரீட்சை வைக்கணும், எக்ஸாமினேஷன். பிராக்டிக்கலா உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் செய்யறத இங்க பார்த்து அதுக்கு மார்க் போடணும். அதே மாதிரி இயற்கை தத்துவ அறிவு, அறநெறி அறிவு தானே, 2 தானே. இயற்கை தத்துவ அறிவு, அறநெறி ஒழுக்கம், கடமை, அறநெறி அறிவு. இதை தெளிவாக அறிந்திருக்கிறானா? அதுக்கு ஒரு தேர்வு வச்சுட்டீங்கன்னா அவன் அறிந்திருப்பான், வாழ்க்கையில கடைபிடிச்சிருவானே. சமுதாயத்துல இந்த கல்வியை விடுபட்டு தான் சார் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஆமா, இதுக்குதான் சொல்றோம், இதுக்குதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அரசாங்கத்துக்கு காதுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். வரும் சார் வரும் சார். நம்ம அத்தனை பேத்தினுடைய காந்த காலம் ஒரு நாள் தூண்டி விட்டுரும் சார். அதான் வரும். அது நீங்க என்ன நினைச்சா தானே. அதுதான் வரும்னு நினைக்கணும்.
அதெல்லாம் வராதுங்க, இது கலியுகம், இந்த சமுதாயம் இப்படித்தான் போகும் அப்படின்னு ஒரு எதிர்மறையான எண்ணத்தோட மக்கள் இருந்தாங்கன்னா அப்படி எப்படி? முதல்ல நல்ல எண்ணம் வேணும் இல்லையா? அப்ப கண்டிப்பா நம்ம எல்லாம் எண்ணும் போது இந்த எண்ணம் வாங்காந்த களத்துல பரவி விரிந்து அதுக்கு பொறுப்பானவர்களுடைய கருமையத்துல போய் நம்முடைய எண்ணம் பதியாதா? கண்டிப்பா கண்டிப்பா பதியும் சார். அதுக்கான உலகில் உள்ள பொறுப்பு எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உயிரறிவுன்னா ஆன்மீக அறிவு. ஆமாங்க. பாடித்தான் இருக்கிறோம். வாழ்க வையகம் வாழ்க வளமுன்னு நாள்தோறும் சொல்லிட்டு தானே இருக்கிறோம். இந்த உணர்வோட சொன்னோம்னா வரும். மனவளக்கலையில இருக்கிற இந்த அறிவோட இருக்கணும். உலக சமாதானம் வராதுங்க, அதெல்லாம் அப்படித்தாங்க போகும், எல்லாம் மக்கள் இப்படித்தாங்க இருப்பாங்க, அது ஒண்ணும் தேராதுங்க. இந்த எண்ணத்தோட இருக்கிறவங்க எப்படி வாழ்த்துவீங்க நீங்க? நம்ம ஆசிரியர்களே இந்த மாதிரி இருந்தா நீங்க சார் அடுத்தவங்களை போய் நம்ம ஏன் சார் சொல்லுவானு? நம்ம ஆசிரியர்கள் அவங்க ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணாங்கன்னா போதும் சார். சொல்லி கொடுத்துருக்கிறோமா இல்லையா? ஆமாங்க. அவங்க அப்போ அவங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சரி சரி சரி. சொல்லியிருக்காருல்ல எல்லாருக்கும், ஆசிரியர்களுக்கு நீ என்ன செய்யணும்னு அது கேட்டுட்டு அவங்க தானே செயல்படணும். கண்டிப்பா. இப்ப நீங்கல்ல ஆன்மீக அறிவு விளக்கேற்றணும்னு. ஆமா சார். அப்ப அது மாதிரி செயல்படணும்ல எல்லாரும். கண்டிப்பா வரும் சார். நீங்க வந்து கொஞ்சம் எல்லாமே இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச், ஜூம் ஸ்பீச்ல இந்த மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணாவே போதும் சார். இப்ப நான் பேசுறதுல இது அது என்னது? அதான மோட்டிவேஷன். ஆமாங்க சார். நீங்க கண்டிப்பா மாதிரி கேட்கிற இப்ப கேட்டவங்களும் இத பதிவு செய்திருக்கிறோம். இதை மீண்டும் கேட்கிறவங்களுக்கும் அந்த எண்ணம் வந்ததுன்னா ஆன்மாவை அறிய வந்துருவாங்கல்ல. தானா வந்துருவாங்க சார். அப்புறம் நீங்க மன்றத்துக்கு ஆளை பிடிக்கணும்னா எங்க போய் ஆளை பிடிக்கிறீங்க? மக்களுக்கு சொல்லுங்க, அவன் விரும்பி வந்தா கத்துக்குவான். ஆன்மாவை அறியணும்னு விருப்பத்தோட வந்தாதானே ஆன்மீக கல்வி மையத்துக்கு வரணும். அப்பதானே அவன் கத்துக்குவான். நீங்க அவனை கூப்பிட்டுட்டு வந்து உனக்கு அது வரும் இது வரும்னா, நீ ஆன்மாவை அறியணும். உனக்கு எல்லாம் நீ வந்தா உனக்கு உடம்பு நல்லா போயிடும் அப்படின்னா உடம்பு நல்லா போயிடுமா? ஆன்மாவை அறியாம அன்பு இருந்தா தானே செய்வான். உடல் பயிற்சி சொல்லி கொடுக்குறீங்க, அவன் அன்பு தானே செய்வான். செஞ்சாதானே பலன். இப்ப எல்லாரும் செய்யறாங்களா? ஏன் செய்யல? நீங்க வந்தவங்களுக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? நீ ஆன்மாவை அறிய உடல் பயிற்சி செய்யணும், ஆன்மாவை அறிய காயக்கல்பம் செய்யணும், ஆன்மாவை அறிய அகத்தவமும் அகத்தாய்வும் செய்ய வேண்டும். அதான் ஆன்மீகத்தை அப்படி சொல்லியிருக்கணும். நீங்க சொல்லாம உனக்கு நோயெல்லாம் குணமாயிரும், அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும், உனக்கு குழந்தை பிறக்கும், உனக்கு நீ நல்லா சம்பாதிக்கலாம், அறிவு வரும், இதைத்தான் சொன்னீங்களே தவிர நீ ஆன்மாவை அறியணும்னு சொல்லலையே. சொல்றோம், சொல்றீங்களா? நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்கல்ல. கண்டிப்பா சொல்லிட்டு. இதே மாதிரி அங்க ஒவ்வொரு அந்த ஸ்தவ மையங்களை அறிவு திருக்கோயில நிர்வகிக்கிற ஆசிரியர்கள் எல்லாரும் இதையே சொன்னா வந்தவன் தொடருவானா தொடர மாட்டானா? கண்டிப்பா தொடருவாங்க சார். அப்புறம் இப்ப என்ன பிரச்சனை நீ தெரியுதா? நம்ம கிட்டதான் ஏதோ பிரச்சனை. ஆசிரியர்கள்ல ஒரு கல்வி நிறுவனத்துல நல்ல சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த நிறுவனத்துல கல்வி கற்கிற மாணவர்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே படிச்சு முடிச்ச உடனே தொழில் அமையும். அப்ப அந்த கல்வி கூடத்தை தேடிக்கொண்டு வருவார்களா இல்லையா? எல்லாருக்கும் அன்பும் மனவளக்கலையை கற்றுக்கணுங்களாம். அன்பும் அறிவும், அன்னையிடம் அன்பு அன்பும் அறிவும்னு சொல்றீங்கல்ல. அன்பும் அறிவும் உடைத்தாய் என் வாழ்க்கை
பண்பும் பயனும் அதுன்னு சொல்றீங்களே, அன்பு மலர்ந்து அறிவு முழுமை பெற்றிருக்கிறானா? இப்ப நான் கேட்கிற கேள்வி சொல்லுங்களேன். மனவளக்கலையை கற்றுக்கு அன்பு மலர்ந்திருக்க வேண்டும், அறிவு முழுமை பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அப்படிதானே? கண்டிப்பா சார். அப்ப அதுக்கு ஆன்மீக அறிவை கொடுத்திருக்கணும்ல. இப்ப இருக்கா? ஏன் இல்ல? விடுபட்டு போயிருச்சுங்க. சரியில்லை. புரியுதா உங்களுக்கு? அது ஆசிரியர்கள் மகிழ்ச்சி கொடுத்தாருயா, மகிழ்ச்சி கொடுத்தாரு. நான் மகிழ்ச்சி கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டேன். நான் ஆன்மாவை அறிந்து எனக்கு இப்ப அன்பும் அறிவும் முழுமையாக இருக்கிறது. புரியுதா? ஆமாங்க சார். அப்ப எல்லாருக்கும் இருக்கு. இப்ப இல்லைன்னா யார் காரணம்? வேதாத்திரியத்துல இருக்கு. அதை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் அதான் மகிழ்ச்சி சொன்னாரு. பொறுப்பாசிரியர்கள் எல்லாம் என்னுடைய இடத்தில் இருப்பவர்கள். நீங்க தான் சொல்றாங்க. அதான் ஆசிரியர்கள் தான் இங்க முக்கியம். வேதாத்திரியம் சரியாத்தான் இருக்குது. அதை எடுத்து கொடுக்கணும்ல. ஆசிரியருடைய ஆமா சார், ஆசிரியருடைய முழு பங்கு இந்த அறிவை கொடுக்கணும். முதல்ல இதை கொடுத்துட்டு அப்புறம் மத்த பாட விஷயத்த கூட பரவாயில்லைங்க சார். அதுதான் இப்ப அதுதான் அந்த ஆசிரியர்களுக்கு இப்ப நான் பேசின உரைய கேட்கிற ஆசிரியர்கள்லாம் இன்னையில இருந்து அவங்க தொண்டுக்கு வந்துருவாங்களா இல்லையா? சரியான முறையில கொடுப்பாங்களா இல்லையா? ஆமாங்க. அப்புறம் என்ன எல்லாம் கேட்க சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாம் இது யூடியூப்லயே வருது சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளம். நன்றிங்க சார். வாழ்க வளம். வாழ்த்துக்கள். வாழ்க ஐயா ஐயா வாழ்த்திட்டு போங்க ஐயா. சரிங்க. வாழ்க வளமுடன். இன்று நமக்கு மிக அற்புதமாக இந்த ஆன்மீக அறிவு தான் ஆசிரியர்கள் முதல்ல கத்துக்கணும். குடும்ப அமைதிக்கு ஆன்மீக அறிவுங்கிற அருமையான தலைப்பை செலக்ஷன் பண்ணி அதுல மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்த நமது முதுநிலை பேராசிரியர் வேத சுப்பையா எல்லாரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்திருக்கோம். பேராசிரியர் முதுநிலை பேராசிரியர் வேத சுப்பையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மன குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களும் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்த்துக்களம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயாவுக்கு வாழ்த்திய ஐயா அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர்கள், உங்கள் மனதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்கள் மூத்த பேராசிரியரிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். மிக விளக்கமான தெளிவுரையாக இருந்ததனால் எவருக்கும் சந்தேகங்கள் எழவில்லை. தேவேந்திரம் ஐயா கேட்க போறீங்களா? வாழ்க வளமுடன். சந்தேகம் வாழ்க வளமுடன் ஐயா. சந்தேகம் இல்லை. மிக சிறப்பான ஒரு பூர்ணத்துவமான சொத்து பொழிவால எங்களுக்கு மிக சந்தோஷமா இருக்கிறது. நிறைவு தான் ஐயா சொன்ன மாதிரி நிறைவு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தனிநபற்ற அமைதி, குடும்ப அமைதி, சமுதாயம், நாடு, உலகம் என்று மேல்மேலும் ஓங்கி வளர்றதுக்கு மிக சிறப்பான இது. ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே கட்சி உணர்ந்து தெளிவோம். மிக சந்தோஷமா இதில் கலந்து கொண்டதுக்கு எங்களுக்கு இன்றைக்கு அருள் கிடைச்சதுக்கு மிக நான் என்று ஹெட்போனை போட்டுக்கொண்டு தான் இன்னைக்கு ஆடி அமாவாசையில வேற ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இதை இன்றைக்கு அருள் இருந்தபடியா நான் வாகனத்தை செலுத்தி கொண்டு போட்டுக்கொண்டு வந்து இங்க வேறொரு இடத்துல இருந்து ஹெட்போன்லயே இருந்து மிக வெளிப்புல அதிக சத்தம் இருந்தாலும் இதை கேட்கக்கூடிய எனக்கு அருள் கிடைச்சதுக்கு மிக்க நன்றியை குரு ஐயா வேதசுப்ப ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள மிக ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளம். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி ஐயா. ஒரு சந்தேகங்கள் இல்லாத இடத்து நாம் அடுத்து நன்றியுரை நிகழ்வுக்கு போவோம். நன்றியுரை வழங்குவதற்கு எங்கள் மண்டல துணைத் தலைவர் கலாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி உரை வழங்குவதற்காக
குடும்ப அமைதிக்கு ஆன்மீக அறிவு என்ற சிறப்பு சிந்தனையுரை நிகழ்விலே கலந்துள்ள சிந்திக்க வல்ல சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த சிந்தனை சிறப்பு நிகழ்வு வாரந்தோறும் காலையில் நடைபெற்று வருகின்றமை இந்த குடும்ப அமைதிக்கு ஆன்மீக அறிவு என்ற தலைப்புக்கு பொருத்தமான வகையிலே வித்தியாசமாக, அதாவது ஆன்மீக அறிவை வளர்க்கக்கூடிய வகையில் சிந்தனை உரைகள் பேராசிரியர்களால் வழங்கப்பட்டு மோட்டிவேட்டா பண்ணப்படுகின்றது. அந்த வகையிலே இன்று நல்லதொரு எமது அறிவையும் எமது உணர்வுகளையும் எமது சிந்தனையையும் அதிகமாக தூண்டக்கூடிய வகையிலே நல்ல பல கருத்துக்களை வழங்கிய மூத்த பேராசிரியர் வேத சுப்பையா ஐயா அவர்களுக்கு முதற்கண் எமது நன்றியை யாழ் மண்டலத்தின் சார்பாக வழங்குவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வு இறைவணக்கம் குருவணக்கம் இசைத்து ஆரம்பிக்கப்பட்டது. இறைவணக்கம் குருவணக்கத்தை சிறப்பாக இசைத்து ஆரம்பித்து வைத்த சுதர்சன் துணை பேராசிரியர் சுதர்சன் ஐயா அவர்களுக்கு யாழ் மண்டலம் அன்போடு நன்றியோடு வாழ்த்தி மகிழ்கிறது. அதேவேளை 9 மைய தவத்தை மிக அற்புதமாக வழங்கி நல்ல மனநிலையில் நல்ல அமைதியாக இந்த சிந்தனை நிகழ்வை சிறப்பிக்க உதவிய பேராசிரியர் தேவதாஸ் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. அதேவேளை சிந்தனை உரைகளை வாரந்தோறும் மிக ஆர்வத்தோடும் அக்கறையோடும் நமக்காக நல்ல பல பேராசிரியர்களை ஒழுங்கு செய்து வழங்கி கொண்டிருக்கின்ற மூத்த பேராசிரியர் மாணிக்க வாசகம் ஐயா அவர்களுக்கு யாழ் மண்டலம் என்றைக்கும் நன்றியோடு தலை சாய்த்து வணங்குகின்றது. வாழ்க வளமுடன் ஐயா. உலக நல வாழ்த்தை இசைக்க இருக்கின்ற அன்பர் அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இதுவரை நேரமும் இந்த சிந்தனை உரையை கேட்டு சிந்தித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் அதேவேளை கேள்விகளையும் கேட்ட அன்பர்களுக்கும் நன்றியை கூறி இந்த சிறப்பு சிந்தனை உரையை எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய தொகுப்புரை நல்ல மகிழ்ச்சியினுடைய கவிகள் நல்ல வகையிலே அதை ஒழுங்கமைத்து நடாத்தி கொண்டிருக்கின்ற தொகுப்பாளினி பேராசிரியருமாகிய யாழ் மண்டலத்தினுடைய துணைத் தலைவருமாகிய ரகுபாலா அம்மா அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு ஒழுங்குகளை மேற்கொண்டு நல்ல அனுமதியை வழங்கி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த நன்றி உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றியம்மா. நன்றியம்மா. சிறப்பானதோர் நன்றி உரையை வழங்கிய எங்கள் மண்டல தலைவர் கலாநிதி அம்மா அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்பொழுது உலக நல வாழ்த்து இசைப்பதற்கு சுதர்சன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞானகொளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வையகம்
வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து சிறப்பாக இசைத்த சுதர்சன ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். குடும்ப அமைதிக்கு ஆன்மீக அறிவு என்ற சிறப்பு தலைப்பினில் எமக்கு சிந்தனையை விதைத்திட்ட மூத்த பேராசிரியர் வேதசுப்பையா ஐயா அவர்களும், ஐயாவை எமக்கு அறிமுகப்படுத்தி தந்திட்ட முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களும், இணைப்பிலே இணைந்து இன்புற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று யாழ் மண்டலத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்வை நாம் இனிதே நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, அம்மா நன்றிம்மா. ஒரு சின்ன வேண்டுதல்மா. ஐயா, இப்ப என்னுடைய உரை என்னுடைய உரையை மட்டும் தனியா ஓகே ஐயா, கொஞ்சம் பண்ணி கொடுத்துட முடியுமா? ஓகே ஐயா. என்னுடைய உரையை மட்டும் தனியாக ஐயா, நான் இப்ப ஒரு மணி நேரத்துல போட்டு விடுறேன் ஐயா. என்னுடைய உரையை மட்டும், நீங்க மற்ற தவம் மற்றது கேள்வி பதில் அதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லம்மா. ஓகே ஐயா. கொஞ்சம் பண்ணி கொடுங்கம்மா எனக்கு. ஓகே ஐயா. சரி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.